வணக்கம் friends, welcome back to our channel ஷண்முக பிரிய சமையல். இன்னைக்கு ஒரு DIY வீடியோ தான் காட்ட போறேன். நிலவாசல்ல கட்டுற மாவிலை தோரணம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. மாவிலை தோரணத்துக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்ங்கறத பார்த்தலாம். டிரான்ஸ்பரன்ட் ஷீட். இது எல்லா ஸ்டேஷனரி கடையிலயும் கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப் மாரி ஒரு அட்டையில் நான் வரைஞ்சிருக்கேன். இது எப்படி செஞ்சேங்கற அடுத்த கிளிப்பிங்ஸில் காட்டுறேன். நூற்கண்டு, த்ரெட்டு, இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்டிங் தான் எடுத்தேன். போஸ்டர் பெயிண்டிங் அவ்வளோ ஒட்டாது அந்த இதில் ஷீட்டில். இப்போ இதில் வந்து டார்க் க்ரீன் ஒன்றும் ரெட்டு ஒன்றும் எடுத்துருக்கேன். அதில் அதோட yellow கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். yellow கலர் ஒன்று தேவை. பெரிய ப்ரஷ் ஒன்று, சின்ன ப்ரஷ் ஒன்று, ஸ்டாப்லர், ஃபெவிகால் சின்ன பாட்டில், நெயில் பாலிஷ் வந்து இந்தமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கேப்பு, சிசர். இந்த மாதிரி அட்டையில் லீஃப் மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அதில் நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த பேஸ் வச்சு தான் எல்லா லீஃபும் ரெடி பண்ணணும். இப்போ அதை கட் பண்ணிட்டேன். இது சாதாரணமாக நம்ம நோட் புக் அட்டையில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி எனக்கு எத்தனை பீசஸ் வேணுங்கிறத நான் வரைஞ்சிட்டேன். எக்ஸ்ட்ரா 1-2 பீசஸ் எக்ஸ்ட்ரா 2 வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு திருப்பி கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா 2 நீங்கள் இதோட சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பேஸ் எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். மேலேருந்து கீழேயா வரணும். குறுக்க நெருக்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு லீஃப் மாரி இருக்காது. இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ரா பண்ணணும், அதை பெயிண்ட் பண்ணணும். இப்போ லீஃப் ஒரு நாள் ஃபுல்லாக நான் நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நெயில் பாலிஷோட டாப் இருக்குல்ல அந்த மூடி, அதில் வந்து இந்த மாதிரி yellow கலர் பெயிண்ட்டை டிப் பண்ணி இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நிலத்தையும் வச்சுட்டேன். நடுவில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் குங்குமம் வச்சுக்கோங்க. பின்பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். இப்போ அதை அந்த நூலோட நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டாப்லரில் ஒரு பின் போட வேண்டியதான். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ அழகான மாவிலை தோரணம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பூஜை அறையில், வீட்டோட என்ட்ரன்ஸு, நிலவாசலில் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். விசேஷ காலங்களாக எல்லா காலத்துலேயும் நிலவாசல் படியில் மாவிலை தோரணம் தான் காட்டணும். ஆனால் சில சமயம் நமக்கு மாவிலை தோரணம் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி லீஃபை நம்ம வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரோக்ராமில் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.